Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 505 பார்ட் 2. ஓபன் பண்ணா மெய்டன் ஐலாண்ட்ல இருக்க நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. அவன் கடுப்பாயி காண்டாயி காட்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு தள்ளிட்டு இருக்கான். அவனால ஏத்துக்க முடியல அவங்க அண்ணனை சாக விட்டதை. ஏன்னா இப்ப பிரச்சனையே அவன் வீக்கா இருந்தது தானே. அவன் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தானா கண்டிப்பா ஏச காப்பாத்திருக்கலாமே. நான் என்ன பண்ணுவேன்னு போட்டு தரைய குத்துன்னு குத்திட்டு இருப்பானா. ஜென்பே கூப்பிடுவானா, மூடிட்டு போடாம்பான். அதாவது அவனை தனியா ஒண்ணுமாமா. இவன் சொன்னானா ஜென்பே தனியா விட்டுருவானா. உன்னை நீ ஹர்ட் பண்ணிக்கிறத என்னால ஏத்துக்க முடியாதும்பா. இது என்னோட பாடி, ஏன் இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணுவேன். உன் வேலையை பார்த்துட்டு போடா விளக்கென்னேம்மா. அப்ப நீ ஏன் செத்த நினைச்சு கவலைப்படாத. அவன் சாவு ஒன்னும் உன்னோட தப்பு இல்லாமா. லூஃபிக்கு காண்டாயிரும். பின்ன தனியா விடுறான்னு சொன்னா ஏட்டிக்கு பூட்டியா பேசிட்டு இருக்க. வந்தேன்னா வாய உடச்சிருவேன். இனிமேட்டு ஒரு வார்த்தை பேசாதேம்பா. உனக்கு அதான் ஹாப்பின்னா தாராளமா பண்ணுப்பான். அவனும் இப்ப அடி வாங்கி தான் இருக்கான். பட் இந்த கண்டிஷன்லயும் என்னால உங்ககிட்ட அடி வாங்காம எஸ்கேப் ஆக முடியும்பான. அதையும் பார்த்துலான்னு சொல்லிட்டு லூஃபி ஓங்கி ஒரு குத்து வைப்பான். அவன் கைய ஜின்பே அப்படியே பிடிச்சு தூக்கி ஒரே அடி. வாயில இருந்து ரத்தம் தெரிக்கும். தேவையா இந்த வேண்டாத வேலை. ஜின்பேக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப அவனுக்கு கடைசியா ஏசு அவன்கிட்ட சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா ஏசு அந்த டீச்சர் தேடி போனான்ல, அந்த டைம் தான் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏசு அவனோட தம்பியை பார்த்திருக்கான். அதுவும் அலபாஸ்டா கிங்டம்ல. அவன் அங்க பார்த்த உடனே தான் அவனுக்கு நிம்மதியா இருந்துச்சாமா. அது ஏன் என்னன்னு ஜின்பே கிட்ட சொல்லியிருப்பான். அதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே இங்க லூஃபி வந்து லமக்குன்னு ஒரு கடி கடிச்சு நான் விட மாட்டேன்டா உன்ன அப்படின்னு ஜின்பைய படாத பாடுபடுத்திட்டு இருப்பான். தூக்கிட்டு ஒரே வயசு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போய் நிப்பான். கல்லு தோட்ட பிடிச்சு அமுக்கி எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா பாரு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உன்னால அதுல இருந்து வெளியில வர முடியும்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஏன் உன் ஸ்ட்ரென்த் மேல உனக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஆனா உன் அண்ணன் ஏச காப்பாத்த போகும்போது எத்தனை எனிமீஸ் உன்னை அடிச்சு துவச்சு தூர வீசினானுங்கன்னு பாத்தியா. நல்லா தெரிஞ்சுக்க. இப்போ இருக்க நிலைமைக்கு உங்க அண்ணன் தான் உனக்கு ஒரு கைடு மாதிரி. எனக்கு புரியுது நீ நிறைய இழந்திருக்கன்னு. ஆனா இந்த உலகத்துல இன்னும் ஏகப்பட்ட டஃபஸ்ட் எனிமீஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இதே மாதிரி தான் அடுத்தடுத்து உன்னை வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது லூஃபி அப்படியே யோசிச்சு பார்ப்பான். அவங்க அண்ணனை காப்பாத்த போற வழியில ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கர் வந்து லாக் பண்ணானா. அடுத்து நம்ம ஹாக்கை அவன் ஒரு சைடு வந்து அமுக்குனான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய குமா படையே வந்துச்சு. அடுத்து ஐஸை வச்சு அவகிஜி வந்து அட்டாக் பண்ணி தடுத்தான். ஏன் சென்குக்கு வந்து ஒரு வழி பண்ணா. இது எல்லாத்தையுமே லூஃபி என்ன தனி ஆளாவான்னு சமாளிச்சான். இல்லவே இல்லையே. கூட எல்லாரும் வந்து சண்டை போட்டதுனால தான் அவனால அவ்வளவு தூரம் போக முடிஞ்சது. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டுமே கடைசியில அக்கைனும் வந்து ஒரு வழி பண்ணிட்டான்ல. ஆக்சுவலா அவன் கொல்ல வந்தது லூஃபிய. ஏஸ் இடையில வந்து தடுத்ததுனால தான் இப்ப லூஃபியே உசுரோட இருக்கான். இவன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தானா இந்த நிலைமையே வந்திருக்காதே. உனக்கு இப்ப எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கு நல்லாவே உணர முடியுது. ஆனா நீ இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து வெளியில வர கத்துக்கணும். இந்த மாதிரி டைம்ல தான் நீ தோத்ததை மட்டும் நினைச்சு தோண்டு போகாம அதுல இருந்து வெளியில வந்து அந்த தப்பு மறுபடியும் நடக்காம பாத்துக்கணும். எப்படியும் இழந்த விஷயத்தை திருப்பி நம்மளால கொண்டு வர முடியாது. ஆனா உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கோ அதை உன்னால காப்பாத்திக்க முடியும். நல்லா யோசின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவானா. அவ்வளவு நேரம் ஆச்சு பூச்சுன்னு கத்திட்டு இருந்தவன் அப்படியே சைலண்ட் ஆயிருவான். என்னன்னா பயலுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. அட அண்ணன் போயிட்டான். ஆனா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களே. அதனால ஒவ்வொருத்தரையா யோசிச்சு பார்ப்பான். எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஜோரோ, வலி காட்டுறதுல கில்லாடியான நம்ம நமி, என்ன நடந்தாலும் சரி சோத்துக்காக அடிச்சுக்கிற நம்ம உசோப்பு, எல்லாத்துக்குமே வெரைட்டியா சமைச்சு கொடுக்குற நம்ம சஞ்சி, யாருக்கு காயமானாலும் உடனே வந்து சரி பண்ற நம்ம சாப்பரு, ரூம்மேட்ஸ் எல்லாத்துக்குமே கூடவே இருந்து புத்திசாலித்தனமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க நம்ம ரோபின், கப்பலுக்கு ஒண்ணு கதறி வேலை பார்க்கிற நம்ம பிராங்கி, பாடி இல்லாம பிடி சைஸ்ல இருந்தாலும் பாடியே கேடித்தனம் பண்ற புரூக்கு, எப்படின்னு அவனுக்குன்னு அவனை நம்பி ஒரு பெரிய நட்பு வட்டாரமே இருக்குது. சோ அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகாம பாத்துக்கணும்ல. உடனே கதறி அழுது எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, நான் அவங்கள மீட் பண்ணணும், நான் என் கப்பலை காப்பாத்தணும், நான் உடனே போய் ஆகணும், எனக்கு தெரியும் எப்படியும் கிளம்புனா லேட் ஆகும்னு, ஆனா கண்டிப்பா அவங்க எனக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஃபீலிங்கோட சொல்லுவான். அப்பதான் ஜின்பே ஏஸ் சொன்னதை முழுசா யோசிச்சு பார்ப்பான். அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் லூஃபி அலபாஸ்டால பார்த்துட்டு கவலை இல்லாம போனான்ல. அது ஏன்னா என்னதான் அவன் வீக்கா இருந்தாலும் அவன் கூட இருக்கவங்க எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால அவனை பாத்துங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட தான் சொல்லி இருப்பான். லூஃபி ஒன்னும் முன்ன மாதிரி சின்ன பையன் இல்லையே. ஏசுன்னு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு அவங்கிட்ட இப்ப ஒரு பெரிய நட்பு வட்டாரமே இருக்குது. சோ என்ன ஆனாலும் சரி அவனுக்காண்டி அவன் கூடவே நிப்பாங்க. அதுதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சந்தோஷமா சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஜின்பேவும் ஹாப்பியாக உட்கார்ந்துருவானா. ஆனா லூஃபி எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லி கதறி கப்பல் ஓட்டுற அளவுக்கு தண்ணியோட அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.